அந்த மக்களோட பரிதாபமான நிலைமை என்னென்னா, இந்த ஆட்சி வந்து ஆட்சியாளர் இவங்க சரியில்லை அப்படின்னா என்ன மக்களில் என்ன பாடுபடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உதாரணம். அதனால தான் வலுக்கட்டாயமாக பிச்சை எடுக்க தள்ளப்படுறாங்க. வேறு வழி இல்லை. இப்போது 91, 92, 95 அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போன ரஷ்யாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து துபாய் மாதிரி நாடு, துபாய், தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு பொண்ணுங்க வந்தாங்க. ஏன்னா அந்த நாட்டில் வந்து வறுமை, வழி இல்லை அப்படின்னு. இப்போ வந்து அந்தந்த நாடுகளில் இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஓகே, ப்ராஸ்டியூஷனுக்கு தேடி வந்து பெருசாக வர்றதில்லை. ஆனால் முன்னாடி நிறையா வந்தாங்க. ஏன்னா வறுமை, அந்த வறுமை வந்து பாகிஸ்தானில் இருக்குது. எனக்கு வந்து நான் உம்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கடனை வாங்கி காசு சேர்த்து வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ விசா, ஃப்ளைட் டிக்கெட்டு ரெண்டும் சேர்த்தா நம்ம ரூபாய்க்கு சொல்லுவோமே, ஒரு 50,000 ரூபா செலவாகுது. அப் அண்ட் டவுனு விசா எல்லாம் சேர்த்தா ஒரு 50,000 ரூபா செலவாகுன்னு வச்சுக்கோமே. இந்த 50,000 ரூபா கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு அங்கே போய் பிச்சை எடுத்தால் 4 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 லட்ச ரூபா கிடைக்குது. அது லாபம் தானே.